யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 13. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை இதுவரை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், வந்திருக்கிற ஒவ்வொருவோடு பேசும். உம்முடைய வார்த்தை உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை தயவு செய்து கையில் பைபிள் பெண்ணு கொடுங்கள். சில நேரத்தில் இங்கே தான் அவங்களால ரொம்ப முடியாமல் இருக்கும், நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பைபிள் இல்லாமல் யாருன்னா இருப்பாங்கன்னா சொல்லுங்கள், பைபிள் வேணுமா வாங்கி தர ஐயா கிட்ட இருந்து. அதனால் பைபிள் நிச்சயமாக இருக்கணும். அவர்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளும் பைபிள் கையில் இருக்கணும், அப்படி எழுதணும். ஏதோ ஒரு இடம் இல்லை, பார்வையான இடம் இல்லை, பயபக்தி இருக்கணும். சிறு பிள்ளைகளை நடத்துகிற டீச்சர்ஸ்மார் கவனிங்க. பிள்ளைகள் வேறு 2 பேர்கிட்ட பைபிள் இல்லை, அப்படி எழுதணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாக நம்ம சபையில் இன்னும் அபிஷேகத்தை பெறாத ஒவ்வொருக்குள்ளே சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்கு கர்த்தருடைய ஆவி நிறைவு உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக வாஞ்சிக்கணும். அபிஷேக கூட்டத்துக்கு வாங்க. அபிஷேகம் பெற்றவர்களும் பெறாதவர்களும் வாங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, நல்ல தாராளமாக. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோட பேசுகிறீங்களோ அவருடைய ரகசியத்தை பேசுகிறீங்க. அல்லேலூயா. இன்னும் அபிஷேகம் பெறலைன்னா மோசே என்ன சொன்னார்? நான் திக்குவாயும். ஆண்டவரோட நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் வார்த்தை எப்படியா மாறிடும்? சோத்திரமே உங்கள் வாயில் வரலன்னா திக்குவாயும் மந்தனாவாக மாறிடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க, எழுதுங்க. நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ கையெழுத்து உங்கள் கர்த்தர் நல்ல அழகாக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து அவர் வஸ்திரங்களை கழற்றி வைத்து சீலை எடுத்துக்கொண்டு அறையில் கட்டிக்கொண்டு தான் கட்டியிருந்த பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொன்னார்? கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். எப்பொழுது? அந்த பஸ்கா புசிக்கிற வேலையில். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இங்கே திருப்பந்தி புசிக்க வந்திருக்கிறோம், குடிக்க வந்திருக்கிறோம். நம்ம சுத்திகரிக்க பண்ணுமா? சுத்திகரிக்க பண்ணுமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு சபையில் 3 நாள் வைப்பாங்க. சில சபைகளில் சுத்திகரிப்பு வரலன்னா அவங்க திருப்பந்தி எடுக்கக்கூடாது. நான் பாரத்தோடு உங்களோட பேசுகிறேன். இது நீங்கள் பார்க்குற ஏதோ ஒரு பேக்கரி பிரெட் இல்லை, பேக்கரி திராட்சை ரசம் இல்லை. இதை விசுவாசத்தோடு நீங்கள் உட்கொள்ளும் போது அவருடைய சரீரமோ ரத்தமோ இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கு ஒரு சுத்திகரிப்புக்கே உங்களால் ஆயத்தப்படுத்த முடியலைன்னா ஆண்டோடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். எத்தனை பேர் வந்தீங்க சுத்திகரிப்புக்கு? இன்னும் நீங்கள் கடினமாக இருக்க வேணாம், மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பிட்டேன்றீங்க, இன்னும் சுத்திகரிப்பு இல்லையே. ஆண்டோடைய சரீரங்க, ஆண்டோடைய ரத்தம். யாரை ஏமாத்தினாலும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது.
நீ மனம் ஒப்பு கொடுத்ததை எடுக்கணும். அது எடுக்கும் போதே உனக்கு ஒரு பயம் இருக்கணும், நடுக்க இருக்கணும். நீ பாரத்தோடு உங்களோட பேசுகிறேன். இங்கே இயேசு பாருங்க, நீங்கள் 6ஆம் வசனத்தில் பேதுருவிடத்தில் வந்தபோது இங்க அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? சொல்ற காலை கழுவலாமா? காலை கழுவது சுத்திகரிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காலை கழுவாவிட்டால் உனக்கு பங்கு இல்லை. இப்போ உங்களுக்கு பங்கு இருக்குதா? அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கும். உங்களுக்கு பங்கு இருக்குதா? ஏன் வீட்டில் பண்ணிட்டு அப்போ எதுக்கு சபை இருக்குது? சபை எதுக்கு இருக்குது? எல்லாம் கூடி வருதுன்னு. அங்கே அனுதினமும் சபையிலே அப்பம் பிட்டு, அல்லேலூயா, கபடம் இல்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியா இருந்தார்கள். அன்பான தேவஜனமே, வார்த்தை வருது, அவர் சொல்லியிருந்தான் போவார். அது நினச்சிங்கன்னா அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிற பாரமான காரியத்தை நீங்கள் விட்டுடுறீங்க. இன்னைக்கு உலகத்தான் நடுங்குறான் கர்த்தருடைய வார்த்தைக்கு. தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் உன்னோட பேசும்போது கொஞ்சம் நீ மனம் திரும்புதில்லை. அல்லேலூயா. நீ பாரத்தோட பேசுகிறே சொல்கிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்த பங்கு இல்லை. உனக்கு வேலையை கொடுத்து, உனக்கு சம்பளத்தை கொடுத்து, உனக்கு சுகத்தை கொடுத்து, உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறார்ல. இந்த திருப்பந்தி முக்கியம் இல்லை. அல்லேலூயா. ஏன் உங்களால் நேரம் எடுத்து வர முடியல? சரி, காலையில் வர முடியல, சாயங்காலம் வரலாம்ல. அல்லேலூயா. அப்போல்லாம் பாருங்க, இந்த சுத்திகரிப்புக்கு அப்போல்லாம் ஓடி வருவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அந்த சுத்திகரிப்பு வைக்கிறாங்க, எல்லாரும் அட்டன் ஆகிறாங்க. ஏன் உங்களால் அட்டன் ஆக முடியல? ஏன் ஆண்டவரை நேசிக்கிறது குறைஞ்சிச்சா? ஆதியில் கொண்டு வந்த அன்பு குறைஞ்சிச்சா? இவ்வளோ பிரயாசத்தோடு வருவோம், பிரயாசத்தோடு ஜெபிப்போம். இப்போ எங்கே போச்சு உன் பிரயாசம்? உன் கண்ணை பிடுங்கி கொடுன்னு சொன்னாலும் பிடிக்கக்கூடிய உன்னுடைய அந்த அன்பு எங்கே போச்சு? கலாத்திய சபைக்கு பவுல்ஸ் கேட்குறாரு, யார் உன்னை மயக்கினவன்? எந்த உபதேசம் உன்னை மயக்கிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே இந்த திருப்பந்தியில தான் இதை நீ பானம் பண்ணக்கூடாதபடி சத்துரு அநேகர் என்ன பண்றான்? நீங்க வாசிங்க அந்த திருப்பந்தியில 2ஆம் வசனம் வாசிங்க, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு கவனிங்க, போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இங்கே அந்த பந்தியில இருக்கும்போது பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான். அல்லேலூயா. ஏன்னா அந்த பந்தியில நீ இருக்கக்கூடாது. பிசாசுடைய வேலை அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. இந்த பந்தியில் நீ இருந்துட்டினா உனக்கு பங்கு வந்துடும், உனக்கு சொத்து வந்துடும், உனக்கு அதிகாரம் வந்துடும், உனக்கு வல்லமை வந்துடும். நீ என்ன கேட்குற ஆண்டவர் குத்துருவாரு. அதில் யார் எழுப்புறான் பாரு? யூதாஸ் எழுப்புறான். எழுந்துரு எழுந்துரு, கெட்டிக்காரத்தை பாரு, எழுந்துரு எழுந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பந்தியில் இருந்துட்டினா நீ என்ன கேட்குறிய கர்த்தர் உனக்கு கொடுப்பா. அல்லேலூயா. நீ அவரோட பங்குள்ள மாறிடு, அவரோட ஐக்கியமா மாறிடு. அவருடைய ரத்தம் உனக்குள்ள வந்தது, அவருடைய சரீரம் உனக்குள்ள வந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தினால் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போய். ஏன் இந்த ஐக்கியத்தில் பங்குறத ஏன் பிரிஞ்ச? அநீதத்தின் கூலினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அநீதியான கூலி, அநீதியான சம்பளம். ஏங்க என்ன எடுத்துன்னு போக போகிற இந்த உலகத்தில்? இயேசு தான் உன்னை கொண்டு போக போகிறாரு. இந்த உலகத்தில் ஒன்றையும் நீ கொண்டு போவதில்லை. நீ எந்த வீடையும் கொண்டு போவதில்லை, எந்த சோபாவையும் கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. அநீதியின் கூலினால் அவன் அந்த பங்கை இழந்துட்டான். அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உனக்கு வெளியேற பெற்ற பங்கை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இங்கே நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல. நீங்களும் சுத்தமா இருக்கிறீங்க. யார சொன்னார்? 11 பேரே சொன்னார் நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும்
ஆகிலும் எல்லோரும் அல்ல. எல்லோரும் அல்ல. யாரு? யூதாஸ் நீ இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அல்லேலூயா. அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு போதுங்க. அல்லேலூயா. அங்க யூதாஸ அவன் அந்த பந்தியில் என்ன பண்ணிட்டான்? சத்துரு தூண்ட ஆரம்பிச்சான். தூண்டினவன் என்ன செஞ்சான் பாருங்க. 27 வசனம் வாசிங்க. 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இப்ப தூண்டினவன் பிசாசு இடம் கொடுத்தான் யூதாஸ். இப்ப தூண்டினதுக்கு இடம் கொடுத்தவன அடுத்தது என்னாச்சு? உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காத. ஆராதனைக்கு தாமதிக்காத. ஆராதனையில் சுத்திகரிப்பில் நீ முன்னாடி நில்லு. அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். அவன் எந்த நேரத்தில் போனான் தெரியுமா? 30 வசனம் வாசிங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, ராக்காலம் என்பது சத்துருவனை சோதிக்கக்கூடிய நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ராக்காலத்தில் திறப்புல நிற்கணும். நீ தேவ சமூகத்தில் நிற்கணும். அவன் ராக்காலத்திலே அவன் என்ன பண்ணானா? அவன் துணிக்க வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க போனான். இன்னைக்கு ராத்திரியில் நிறைய பேர் என்ன பண்ணுகிறோம்? நம்ம ஜெபிக்கிறது இல்லை, தூங்கின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? இயேசு சொல்லுகிறார், ஒரு பகலில் நடந்தால் அவன் இடற மாட்டான், இரவிலே நடந்தால் இடறுவான். இருள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. அவன் வாங்கினது ராக்காலம். அப்போ சத்துரு எப்போ உன்னா ராக்காலத்தில் எல்லாம் நித்திரையில் இருப்பாங்க. நீ என்ன பண்ணுகிற? அவன் பார்த்துனே இருப்பான். அல்லேலூயா. ஃபோனை பார்த்துனுக்கிறியா? தேவையில்லாத காரியத்தை யோசிச்சுனுக்கிறியா? ஆமென். நல்ல நாடகத்தை பார்த்துனுக்கிறியா? ராக்காலமாக இருந்தது. அன்பான தேவ ஜனமே, அல்லேலூயா. பேதுரு சொன்ன, ஆண்டவரே உங்களிடத்தில் எனக்கு பங்கு இல்லைனா என்னை முழுவதும் கழுவும். ஆண்டவர் சொன்னார், காலை கழுவின முழுவதும் கழுவப்பட்டான். அல்லேலூயா. அப்போ உன் கால் எவ்வளோ முக்கியம் பார். உன் கால் எங்கே இருக்கிறது? தேவையில்லாத இடத்துல உன் கால் இருக்கக்கூடாது. தேவையில்லாத இடத்துல உன் கால் நடமாடக்கூடாது. உன் கால் தேவ சன்னிதானத்தில் நிற்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல உன் கால் இருந்தால் இடறி விழும். அங்கே கர்த்தர் தூதனை கொண்டு உன்னை பாதுகாக்க முடியாது. ஏன் இவ்வளோ சத்தியத்தை சொல்லுகிறோம்? சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு பங்கில்லை. நீ உள்ள வந்துட்டினால் உனக்கு சொத்து குத்துருவாரு. அல்லேலூயா. உனக்கு எல்லாத்தையும் குத்துருவாரு. இளையகுமார் தகப்பனை விட்டு போனான், சொத்தை இழந்துட்டான். திருப்பி கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தாரா? தகப்பன் மோதிரத்தை கொடுத்தாரா? ஆமென். அவனுக்கு பாதரட்சை கொடுத்தாரா? அவனுக்கு ஆட்டுக்கறி போட்டாரா? யோசிப்ப. தகப்பன்ட்ட வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம். நீ தகப்பனை விட்டு போனா உன் வஸ்திரம் உன்னை விட்டு போயிடும். உனக்கு காயம் வரும். ஐயோ உடைக்கப்பட்டுச்சா, 2 வாரம் வரல, உடைக்கப்பட்டுக்கிற அழுதுந்தான் இருப்ப. அல்லேலூயா. உன் கண்ணீரை யாரும் துடைக்க மாட்டாங்க. ஏசப்பா கிட்ட வந்தினா உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன்னை கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் தேற்றுவார். நீ இனி அழுது கொண்டிராய். அல்லேலூயா. அண்ணால் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போவா, வந்து துக்கத்தோடு போவா. அவள் என்னைக்கு கர்த்தரை சந்தித்தாலோ, இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றினாலோ, அந்நாள் முதற்கொண்டு அவள் முகம் துக்கமுகமாய் இல்லை. அல்லேலூயா. இந்த துக்கம் வர்றது பிரச்சனை இல்லைங்க. அந்த துக்கத்தில் நீ மூழ்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த துக்கத்தில் அவர் கரத்தை நீட்டி உன்னை தூக்குற தேவன் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். பரம அழைப்புக்கு பங்கு, பரிசுத்தத்துக்கு பங்கு, பாதத்தில் பங்கு. அல்லேலூயா. அவர் உங்களை கழுவாவிட்டால் உங்களுக்கு அவரிடத்தில் பங்கு இல்லை. நீங்கள் கழுவப்பட்டீங்கன்னா, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய பங்கு. பரம அழைப்புக்கு பங்கு, பரிசுத்தத்துக்கு பங்கு, பாதத்தில் பங்கு. அல்லேலூயா. நான் சொல்லி சுருக்கமாய் முடித்து திருப்பந்திக்கு போகலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க
பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனிங்கள், இங்கே பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய. அல்லேலூயா. அப்ப நம்மளை அழைத்த தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு இல்லை, உங்களுக்கு வேண்டிய போதுமானதை கொடுக்கறதுக்கு அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறதுக்கு அல்ல, உங்களுக்கு வீடு மாடி கட்டி கொடுக்கறதுக்கு அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டி செய்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. உங்களை நித்தியமான வீட்டுக்கு, கைவேலை இல்லாத நித்தியமான வீடு, கண்ணீர் இல்லாத ஒரு வீடு, வியாதி இல்லாத ஒரு வீட்டுக்கு உன்னை அழைத்து கொண்டு போகும்படி ஆண்டவர் உனக்கு ஒரு பரம அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த அழைப்பில் இருக்கிறீங்களா? உறுதியாக இருக்கிறீங்களா? இங்கே மோசேவை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசிங்கள், 5ஆம் வசனம் வாசிங்க. சொல்லப்பட்டு போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. மோசே அவன் அழைக்கப்பட்ட, எதுக்கு அழைக்கப்பட்ட மோசே? இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போகணுமா? கானானுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்போ அவனுடைய பணிவிட வேலையில் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருந்தா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? அநேகத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் உதாரணத்துக்கு 2-3 நாள் பெட்ரோல் பேங்க்குக்கு பெட்ரோல் போட போனேன். அப்போது பெட்ரோல் போடுறவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சம்பளம்? எவ்வளோ இருக்கும் பெட்ரோல் போடுறதுக்கு சம்பளம் இருக்கும்? அவர் எவ்வளோமா சொன்னார்? 28,000 ரூபாய் சொன்னார். அல்லேலூயா. நான் அதிர்ந்தேன். நான் அங்கே ஒரு போட்டிருந்தேன், மேனேஜருக்கு 21,000 ரூபாய், அப்புறம் அது கீழே இருக்கவங்களாம் இவ்வளோ சம்பளம். ஏன் பார்த்தா சாதாரணமாக பெட்ரோல். அவர் சொல்கிறாரு, நான் 25 வருஷம் உண்மையாக இருக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. நான் முதல் முறையாக ஒரு பெட்ரோல் போடுறவங்க குறைந்தது 13,000 இல்லை 12,000 தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் 28,000 ரூபாய் வாங்குறேன்யா. நான் 25 வருஷம் இதே இடத்துல இருக்கிறேன். உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர் நினச்சிருந்தா வேற ஆளை மாற்றலாம். அல்லேலூயா. அவன் ஒருவேளை அந்த இடத்த விட்டு போயிட்டானா திருப்பி அந்த சம்பளம் அவனுக்கு கிடைக்காது, ஏன்னா படிப்பு இருக்காது. அல்லேலூயா. ஆனால் உண்மை இருக்கிறதுனால கர்த்தர் அதே சாதாரண வேலையில் ஒரு மேன்மையாய் அந்த சகோதரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்தானே அப்படி அந்த உண்மையை பார்த்து உயர்ந்த சம்பளத்தை கொடுப்பார்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னை உண்மையை பார்த்து உன்னை உயர்த்த மாட்டாரா? அல்லேலூயா. அங்கே மோசே பணிவிட ஓட்டத்தில் உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் 6 லட்சம் ஜனத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்தார். அவன் தண்ணி கேட்டாலும் சாப்பாடு கேட்டாலும் யாரை கேட்பான்? யாரை கேட்பான்? வீட்டில் 4 பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை வச்சு சமாளிக்க முடியல. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா என்ன கேட்குது? வீட்டில் சாப்பாடு குழம்பு செஞ்சு வச்சாலும் வீட்டில் இல்லாதது கேட்குது. அல்லேலூயா. நம்ம உடனே என்ன ஆகுது? ஆமாம், நார்மலாக இருந்த குடும்பம் அப்படியே பயங்கரமாக எடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரத்தோடு போன வீடு ஆத்திரமாக மாறுது. மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. அவன் அந்த வனாந்தரத்தில் என்ன கேட்டான்? வாய் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுது? மறுத்து போச்சு. என்ன வேணுமா? யோசிச்சு பாரு, இதெல்லாம் நடக்குமா? அல்லேலூயா. நடக்காததை நடத்தி காட்டுகிற தேவன். அல்லேலூயா. கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லாத இருக்கிடத்தில் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஏன் அங்கே அதை செஞ்சார் தெரியுமா? அங்கேயே நான் அதை செய்வேன்னா, இந்த இடத்துல சிலிண்டர் காலி ஆகும் போது நான் உனக்கு செய்வேன். நீ உண்மையாக இருக்கிறியா? உண்மையாக ஆராதிக்கிறியா? அல்லேலூயா. சில பேர் சிலிண்டர் இல்லான்னு சர்ச்சைக்கு வராமல் போகிற கேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாத இடத்துல உன்னை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். வேற இடத்துல சிலிண்டர் இருக்காது, ஆனால் உன் வீட்டில் சிலிண்டர் இருக்கும். இல்லைன்னா அடுப்புனா எரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பிசாசு காட்டினா இந்த கல்லை காட்டி இது அப்பமாகும்படி பிசாசு பொய்யணும். பொய்க்கு அவன் கல்லை காட்டுவான். இதை பாரு அப்பமா பாரு, அதை பாரு ஜூஸா பாரு. என் ஆண்டவர் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். பிழைச்சாரா இல்லையா? அல்லேலூயா.
ஆண்டோடைய வார்த்தையில விசுவாசமா இருந்தா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். அல்லேலூயா. நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அல்லேலூயா. உன் சரீரத்தில் ஒரு பார்ட்ஸ் எதுனா பலவீன மாட்டேன், நீ மரணத்துக்கு எதுவாக போயிடாத. அந்த சாவை கர்த்தர் உனக்கு ஜீவனை சுகத்தை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 16ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அல்லேலூயா. இங்கே கிறிஸ்து வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருந்து அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில நாம் தைரியம் உள்ளவர்களாயும் மேன்மை பாராட்டுள்ளாய் இருப்போமானால் நாமே அவருடைய வீடா இருப்போம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க நீங்க பரம அழைப்பு உள்ளவளா இருப்பீங்கன்னால் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு மேன்மை பாராட்டு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீங்க. அன்பான தேவஜனமே, உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்களா நீங்கள் அவருடைய வீடாக இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த வீட்டில் ஆண்டவர் உள்ளாவார். நீ தைரியமாக இரு, நீ சோர்ந்து போகாத. நீ தைரியமாக இருந்து கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே உள்ளாவார். சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இல்ல 14 வாசிங்க. 14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கவனிங்கள், இந்த பரம அழைப்பை பெற்ற உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. நீங்க விபிஎஸ்க்கு பாருங்க, இந்த பிள்ளைங்க எந்த இடத்துல அதிகமாக போகும் தெரியுமா? எந்த இடத்துல கிஃப்ட் அதிகமாக பெருசாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் விபிஎஸ்க்கு போகும் பிள்ளைங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆமாம். எந்த இடத்துல பெரிய டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, அங்கே தான் பிள்ளைங்க போகும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை கொடுத்துருக்கிறார். எதுக்கு? ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடர்றோமா இல்லையா? தொடர்றோமா இல்லையா? சாயங்காலம் வரீங்களா? திரும்பி ட்ராக் சூரியத்துக்கு வரீங்களா? எல்லாம் தலையாட்டிங்க பாருங்கள். இப்போ எல்லாரையும் நான் பார்த்து வச்சுட்டேன். அல்லேலூயா. போன வாரம் தலையாட்டுன்னு நிறைய பேர் வரல. அல்லேலூயா. பாருங்க, தொடரணுங்க. உங்களை தொடர்ந்து நடத்தக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அவர் அந்த நீதியின் கிரீடத்தை உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி தொடர வேண்டும்? வாசிங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினும் நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடரணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரனால ஆசையே இல்லை பார். அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு வரைக்கும், வாலிப பிள்ளைங்க வரைக்கும் பாருங்க, உலகத்துக்கு ஓடுவான், உலகத்து வேலைக்கு ஓடுவான், உலகத்துக்கு என்னென்னதுக்கோ பிரயாசத்துக்கு ஓடுவான். ஆனால் ஆலயத்துக்குன்னு வரணும்போது என்னது எடுக்குது? ஆசையே இல்லை. அல்லேலூயா. நான் பவுல் சொல்றாரு, நான் தேறினவன் என்று அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதுக்கு பிடிச்சிருக்கிறார்? பரம அழைப்புக்கு பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க எதற்காக பிடித்து கொள்ளப்பட்டீங்களோ அதை அடைந்து கொள்ளும்படி என்ன பண்ணணுமா? ஆசையாய் தொடரணுமா? அல்லேலூயா. உங்க ஆசை யார் மேல இருக்கணும்? ஏசப்பா மேல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில் தேடினீங்களா? ஏசப்பா, ஏசப்பா கூப்பிட்டீங்களா? அன்பே, என் உறவேன்னு கூப்பிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை அதிகாலை என்ன கூப்பிட்றாரு? என் புறாவே, என் உத்தமியே, எழுந்துரு. நம்ம எத்தனை மணிக்கு எழுந்தணும்? உத்தமி புறா எத்தனை மணிக்கு எழுந்துச்சு? 8 மணிக்கு எழுந்துக்குச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா.
8:30 மணிக்கு எழுந்து மகதலேனா மரியாள் மாதிரி ஓடி வருது, சரியா குளிக்காம, சரியா ட்ரெஸ்ஸை போடாமல். அல்லேலூயா. இங்கே வந்து என்ன பண்ணு, ராஜாவே ரோஜாவே. ஆண்டவர் பார்த்தார், 8:30 மணிக்கு எழுந்துட்டு ராஜாவா நீ? அல்லேலூயா. உண்மையாக சொல்லுங்கள், 3-4 மணிக்கு எழுந்தீங்களா? ராஜாவை நீ தேட ஆசைப்பட்டினா உன்னை 2 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாரு, 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாரு. ராஜா உன் மேலே ஆசை. பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்கள், ராஜா உன் மேலே ஆசை. நீ வீட்டு வேலையே வச்சுக்கிற ஆசை. அல்லேலூயா. உன் துணி மேலே வச்ச ஆசை அழுக்கு போமாத்து. அல்லேலூயா. நீ ராஜாவை தேடினா ராஜா விடவே மாட்டார். அல்லேலூயா. என் மகளே, என் உத்தமையே, நீ கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுவேன், மூடிடுவேன், அப்படியே கண்ணை மூடிடுவேன். ஏன் தானே 2 மணிக்கு கை போட்டுருவார் பாருங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட மற்றவங்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் ராஜா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பேசி பரிபூர்த்தி, நான் எதற்கு பிடித்து கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டு ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லுகிறது, தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். அல்லேலூயா. அவரை விட்டு பிரிந்து போகிறவர்கள் அவரை தேட மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறவங்க இயேசு மேலே ஆசை வைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்கள் மேலே ஒரு கரிசனை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரனை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் அடிச்சுவடுகளை நீ பின்பற்ற வேண்டும். வாசிங்கள் 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு கிட்ட எங்கனா ஒரு வேற மாதிரி இருக்குதா? அல்லேலூயா. நம்ம இங்க ஒரு மாதிரி இருப்போம், வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி ஆயிடுவோம். அல்லேலூயா. மாதிரி ஆகுமா இல்லையா? அல்லேலூயா. நம்ம உடவர மாதிரி ஆகுது, நம்முடைய பேச்சு மாறியது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை அழைத்த அழைப்புக்கு நான் அடிச்சுவடுகளை உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறோமா? நீ இயேசுவை பின்பற்றுவதால் அவர் மாதிரியே நீ நடப்பாய். இயேசுவின் சீஷர்கள் 11 பேரும் அவர் மாதிரியே மாறிட்டான். அல்லேலூயா. அதனால தான் யூதாஸுக்கு என்னாச்சு? ஒரே குழப்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு என்ன சோதனை பாருங்க, கடிகாரமே ஓடல பாருங்க. மணி பார்த்தா 9:50 இருக்குது. நல்ல வேலை. அல்லேலூயா. இப்போ தான் மணி 10 ஆகுது. அல்லேலூயா. என் கண்ணை திறக்கலைன்னா அதுதான், உங்கள் கண்ணு என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு அடிச்சுவடை உங்களை வைத்து போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் 9 அதிகாரம். சரி, நீங்கள் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12. இந்த குறிப்பை நான் முடித்துக்கிறேன். 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதுன்னா, உன் இளமை குறித்து ஒருவனும் ஒரு வாலிபனுக்கு அப்படி சொல்லுவார்னா, இன்னைக்கு வந்திருக்கிற தாய்மார் பிரதர்ஸ், உன்னை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப நீ எதுல மாதிரியா இருக்கணுமா சொல்லுங்க? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. அல்லேலூயா. அவர் அடிச்சுவடுகளை பின்தொடர்களை உனக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அன்பிலும். அல்லேலூயா. வம்பிலும் இல்லை, அன்பிலும். அல்லேலூயா. வம்பு பண்ணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், நான் வருமளவும். இங்கே ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் சொல்கிறேன் 13 16 வரைக்கும் ஜாக்கிரதையாயிரு, நிலைத்திரு, எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நீ மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, நிலைத்திரு, எச்சரிக்கையாயிரு. இப்படி நீ இருந்தீன்னா
நீ பரம அழைப்புக்கு நீ பங்குள்ளவளாக இருப்ப. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? வருமலும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதினாலும் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. 15ஆம் வசனம், நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு நிலைத்திரு. நீ தேறினவனா மாறணும், குழந்தையாவே இருக்க கூடாது. அல்லேலூயா. நிலைத்திரு. எதை கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திரு. நல்ல மார்க் எத்தனை போ, ஃபெயில் ஆகாத. உன் பிள்ளைங்களை சொல்கிற, இந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்ட, அந்த சப்ஜெக்டில் போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன்னு உன் பிள்ளைகளை தற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஃபெயில் ஆகின்னு இருக்கிறிய. அன்பான தேவஜனமே, உன் பிள்ளைகளை உலகத்துக்குரிய படிப்புக்கு அவ்வளோ என்ன பண்ணுற, எச்சரிக்கிற. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீரோவில் இருக்கிறிய. ஜப வாழ்க்கையில் ஜீரோ, சாட்சியில் ஜீரோ, பரிசுத்தத்தில் ஜீரோ. அல்லேலூயா. இங்கே உன்னை மாற்றிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் உலகத்து காரியத்தில் உன் பிள்ளைகளை உத்தமத்தை நிறுத்தினா இதில் நீ ஃபெயில் ஆகிட்டினா என்ன பண்ண முடியும்? பரம அழைப்புக்கு பங்கு லெவலாய் போட. 16 வாசிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளை நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதில் இல்லை, உன்னையும் உன் வார்த்தை குறித்து என்ன பண்ணு, எச்சரிக்கையார். அப்போதான் நீ முடிவு பெறுந்தோம் நீ ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், இந்த பரம அழைப்பு என்பது சாதாரண இல்லைங்க. நீ கடைசி வரைக்கும் உன்னை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீ காத்துக்கொள்ளாவிட்டால் இந்த ரட்சிப்புக்கு நம்ம தூரமாக இருப்போம். 2வது காரியம், பரிசுத்தத்தில் பங்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளோர் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். கவனிங்கள், இங்க 2 சிட்சை சொல்லப்படுகிறது. ஒன்று பெற்றோர் சிச்சிக்கிறது, இன்னொன்று கர்த்தர் சிச்சிக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர் எதுக்கு சிச்சிக்கிறார்கள்? நலமென்று. அல்லேலூயா. கொஞ்ச காலம் சிச்சிக்கிறாங்க. என் பிள்ளை என்ன பண்ணணும்? நான் தான் கெட்டு போயிட்டேன், நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது என்ன பண்ணணும்? காலேஜுக்கு வரணும். என் பொண்ணாவது என்ன ஆகணும்? ஒரு டிகிரி எடுக்கணும். அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் என் வாலிபத்தை விட்டுட்டேன், என் எதிர்காலத்தை விட்டுட்டேன், அவங்க வாழ்க்கைனா நல்லா இருக்கணும் என்று பெற்றோர் கொஞ்ச காலம் பிள்ளைகளை சிச்சிக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் சிச்சிக்கிறது எப்படி இருக்குது? உண்மையிலுமே என்னுடைய அம்மா அன்றைக்கி சிச்சிக்கும் போது எங்கள் அம்மாவை திட்டியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் ஏன்டா திட்டினு யோசிக்கிறேன். அன்றைக்கி சிக்ஷைக்கு நடத்தினாங்க, இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறார். அன்பான வாலிப பிள்ளைகளே, பெற்றோர் உங்களை நடத்துகிறது உங்கள் மேலே அன்பு இல்லாமல் இல்லை, உங்கள் மேலே அன்பு உள்ளவர்களாக தான் சிக்ஷிக்கிறாங்க. நீ தப்பாக புரிந்து கொள்ளாத. நானும் என் வாலிபத்தில் தப்பாக புரிஞ்சுக்கினேன். இந்த தீபாவளி டைம்லாம் எல்லாம் டப்பாஸ் ஒடிப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பாசம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்டு உள்ளே போய் வச்சுருவாங்க. உள்ளே போனோம். நான் சொல்ல, நீ எல்லாம் ஒரு தாயா? நீ ஒரு மிளகா பெட்டி டப்பாஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாத்திக்காமானா பாருங்கள், அங்கே சாம்சுந்தரையா வரத்துக்கு முன்னாடி என்னை எழுப்பி ஜிப்பாலாம் போட்டுக்கணும். ரொம்ப கொடுமை பார்த்தாங்க. அங்கே 5 மணிக்கு சர்வீஸு, 4 மணிக்கு நான் எழுப்பி எழுப்பி விட்டு குளிப்பாட்டிட்டு எனக்கு அந்த ஜிப்பா போட்டு போய் பார்த்தா ஐயா வந்திருக்க மாட்டார், யாரும் வந்திருக்க மாட்டார். நான் போய் உக்காந்துப்பேன், குளிர் நடுங்க. எங்கள் அம்மா அப்பா பையன்லாம் ஒரு தாயா. அல்லேலூயா. அன்னைக்கு சபையில் நடத்தினார்கள், கட்டாயமாக நடத்தினார்கள். ஆனால் வாலிபத்தில் என் வாழ்க்கை இழந்து மரண படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை சந்தித்தார். உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்திடு, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லு, பெரம்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் பெரம்பெடு, எடுக்க முடியாத இடத்துல புத்தி சொல்லு, அவனுக்கா கண்ணீர் விடு. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தரண்டையில் நடத்து, வேதத்தை எடுக்கவை, பைபிள் வாங்கி கொடு. பைபிள் 1000 ரூபாய் தான் உன் பிள்ளைக்கு வாங்கி கொடு. ஃபோனை வச்சுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்த கும்பிட்டு தான் இருக்குது குழந்தை, ஸ்கூலுக்கே போகல, எதுவும் போகல, ரொம்ப சின்னதாக இருக்குது. கையில் பார்த்தா ஃபோனை இப்படி தட்டினே இருக்குது. அம்மா என்ன எதுக்குண்ணா? அது இந்த அம்மாவை தொந்தரப்படுத்தாது, அது தட்டினே போகுது, இப்படி போகுது, இப்படி வருது, பேக் வருது, ஃப்ரண்ட் வருது, எல்லாம் தட்டின்னு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு இவ்வளோ 1000 ஃபோனை கையில் கொடுக்குறாயே, உன் கையில் உன் பிள்ளைக்கு வேதத்தை கொடுத்தா அவன் இரவும் பகல் அந்த வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளையை பாதுகாப்பார்.
இன்னைக்கு வேதம் எடுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாங்கி கொடுங்க, நோட்டு வாங்கி கொடுங்க, பேக் வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுத்தாலும் திறக்காது. இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் நடத்தும் போது நிச்சயமாய் அவனே அதை எல்லாமே தானாக செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே பெற்றோர் சிட்சிக்கிறது என்ன? எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சிட்சிக்கிறது என்ன? தம்முடைய பரிசுத்தத்துக்கு இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்கு சிட்சிக்கிறார்னா, எப்படியாவது என் பிள்ளை பரிசுத்தத்தில் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உலகத்தின் பெற்றோர் பரிசுத்தத்துக்காக சிட்சிக்கல, நல்ல வாழ்க்கை வாழணும் தான் சிட்சிக்கிறாங்க. ஆனால் என் ஆண்டவர் என் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு என்று சிட்சிக்கிறார். ஏன்னா பரிசுத்தமாக ஒரு பிள்ளை வாழ்ந்துச்சுன்னா அவன் எல்லாத்துலையும் ஜெயம் எடுத்துருவான். அல்லேலூயா. அப்போ பாவம் தான் ஒருவனை என்ன பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், நல்லா டிகிரி படித்து டாக்டர் படிச்சுப்பான், இன்ஜினியர் படிச்சுப்பான், ஆனால் அவனுக்குள்ளே பாவம் இருக்கும். அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் பணம்லாம் என்ன பண்ணுவான்? அப்படியே தண்ணி குடிக்கிறது போல் பணம் வீணாக போகும். அல்லேலூயா. ஆனால் பாவத்திலேருந்து அவன் ஜெயிக்கப்பட்டுட்டான்னா ₹1 கூட அவனுக்கு என்னவா இருக்கும்? அதில் பொறுப்பாக இருப்பான். இந்த காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தத்துக்கென்றே நம்மளை என்ன பண்ணுறாரா? சிட்சிக்கிறார். வாசிங்கள் 6ஆம் வசனம். வாசிங்க 6ஆம் வசனம். யாரை சிட்சிக்கிறார்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அவனை அவர் சித்தித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை யாரை சிட்சிக்கிறாரு? எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. அல்லேலூயா. ஏன் உங்களுடைய பெற்றோர் உன்னை சிட்சிக்கிறார்? வாலிபனே, வாலிப மகளே, அன்பான தேவஜனமே, உங்களை சிட்சிக்கிறார்னா ஆண்டவர் உங்க மேலே அன்பு கூறுகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, நான் நல்ல ஆண்டவரை தேடி வரேன், எல்லாத்தையும் கலந்து கூறுறேன், ஏன் எனக்கு இது சோதனை, ஏன் எனக்கு இது தண்டனை? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஒருவேளை சபையார் நீ கேட்கலாம், ஓ இவ்வளோ நான் தேடி வரேன், ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை சோதித்து உன்னை பொன்னாக விளங்க செய்கிறார். யோபு உத்தமமாக இருந்தான், கேள்வி கேட்டானா? ஏன் கேட்டானா? அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா. சத்துரு வெக்கப்பட்டு போயிட்டாங்க, ஆனால் கர்த்தர் அங்கே மகிமைப்பட்டார். உன் உதட்டில் கர்த்தர் மகிமைப்படணும், உன் வார்த்தையில் கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்பட்டார்னா நீ இழந்து போனதை எல்லாம் ஆண்டவனுக்கு திரும்ப கொடுப்பார். யோபு கொடுத்தாரா இல்லையா? 10 பிள்ளைகளை கொடுத்தாரு. அப்போ இழந்திருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. ஆமென். வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தான். 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, ஒருவரும் கெட்டு போகாதபடி. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ கெட்டு போகாதபடிக்கு உன்னை ரட்சிக்கும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. அன்பு இல்லாதவங்க இடத்துல பார்த்து சகிப்பு இருக்காது, எரிச்சல் விழுந்து எரிச்சல் அடைவாங்க. அன்பான தேவஜனமே, உனக்குள்ள அன்பு இருக்கணும். சிலது கோபம் வருதா, சூரியன் மறைவதுக்குள்ள சமாதானம் ஆயிடு. பகையோடு இருக்காத, கசப்போடு இருக்காத. இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். வாசிங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிங்க எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, யாவரோடு சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாய் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஒருவனும் பரிசுத்தமாய் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப நீ பரிசுத்தமா இருந்தா யாவரோட என்ன பண்ணுவ? சமாதானமா இருப்ப. சமாதானமா இருப்ப. அல்லேலூயா. வெளியில இருக்கவங்க சமாதானமா இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க இல்லையா? இருக்குதா இல்லையா? இளைய குமாரன் வெளியே போயிட்டான், உள்ள வந்தவன எப்படி வந்தான்? உள்ள வரும்போது எப்படி வந்தான்? உள்ள இருக்கிற மூத்தவன் என்ன பண்ணான்? உள்ள வர அப்பா கூப்பிடுறாரு, நான் வரமாட்டேன்.
இத்தனை வருஷமா அவன் கூட இருந்தேன், என்னைக்குன்னா ஒரு சிக்கன் கறி சிக்கன் பிரியாணி போட்டியா? அவன் வந்தவொடனே அவனுக்கு என்ன போட்ட? ஆட்டுக்கறி பிரியாணி போட்டிய. வேசி இடத்துல போய் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தான், அவனுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி கொடுத்த. நான் வரமாட்டேன். அல்லேலூயா. வெளியே போனவன் சமாதானத்தை உள்ள வரான், ஆனால் உள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை? நான் பார்க்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஆராதனை ஆராதனை, நான் பேச மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம், பாட மாட்டுற மாதிரி இருக்குது. ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோழி எல்ரோழி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோழி எல்ரோழி என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இவ்வளவு பாடிட்டு பக்கத்துல இடம் கொடுக்கலன்னு, அல்லேலூயா. ஆள் முடிஞ்சு போச்சு அந்த ஆராதனை. அல்லேலூயா. ஆவில் நிறைஞ்சிட்டு பக்கத்தில் இடம் தப்புன்னு ஒரு அம்மா உட்காரம் பாரு, கண்ணு தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் சோதனை, அதுதான் பிசா சோதனை பண்ண. அப்படியே ரொம்ப அப்படியே எகிரி எகிரி இங்கேருந்து அங்கே எகிரி ஊற்றுப்போம், அங்கேருந்து இப்படி டக்குன்னு போய் சேர எதனா ஒன்று டம்மானு வச்சுன்னு பாரு, கண்ணு தெரியல. இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து போட்டு அப்படியே இறங்கின டெம்பரேச்சர். அல்லேலூயா. மாம்சம் தானே, சரீரம் தானே. அல்லேலூயா. சரி, சாரி சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அது அடுத்த வாரம் தொடரக்கூடாது. இந்த அம்மா பக்கத்தில் உட்காரக்கூடாது, இது எப்படியே வந்தால் இச்சிங்க தான் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சிலது அப்படியே தொடர்ந்துனே போவோம். ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் தான் ஆண்டவர் உணர்த்துவார். 6 மாதம் வரைக்கும் கடினமாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தம் உள்ளவளாக இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது. பரிசுத்தம்னா உனக்கு சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு சமாதானம் இல்லைன்னா உனக்கு பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரிசுத்தம் இருந்தா நீ தேவனை தரிசிப்பாய், நீ தேவனை முகமுகமாய் பார்ப்ப. கர்த்தர் மோசையை பார்த்து, அங்கே இருக்கிற அவனுடைய மிரியாமை பார்த்து, ஆரோனை பார்த்து சொன்னார், நான் ஒருவிடத்திலே தரிசனத்திலே காண்பித்து சொப்பனத்தில் பேசுவேன், ஆனால் மோசையிடத்தை அப்படி அல்ல, முகமுகமாய் பேசுவேன். அவன் என் சிநேகிதன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் உன்னை தேவனை தரிசிக்க செய்யும். பரிசுத்தம் இல்லைன்னா வாயில சோத்திரமே வராது. உன் ட்ரெஸ்ஸு கூட உன்னால வஸ்திரம் புதுசாக போட முடியாது, அயன் போட முடியாது. நம்புறீங்களா? பாவம் உள்ள வந்துச்சுன்னா உன் முகம் கூட சரியாக கழுவ மாட்டேன், உன் முகத்தில் இருக்கிற தாடியை கூட நீ சேவிங் பண்ண மாட்டேன். ஆனால் பரிசுத்தம் உள்ள வந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் இருக்கும், உனக்குள்ள ட்ரெஸ்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் இருக்கும். ஏனென்றால் பாவமானது உன்னை அலங்கோலமாக இருக்கிறத கூட காண்பிக்காது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தம் உள்ள வந்துச்சுன்னா சின்ன கரையை கூட என்ன பண்ணும், அது முதல்ல என்ன பண்ண, க்ளீன் பண்ண வைக்கும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26:19, அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்தை குறித்து
நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பரம தரிசனம் எனக்கு இருக்கிறது. நான் கீழ்ப்படியும்படியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இது இந்த குறிப்பை நான் முடிச்சிடறேன். இவன் பிரசங்கம் பண்ணும்போது அவன் அலறான். அல்லேலூயா. யாருங்க? ஒரு ராஜாங்க. இவன் பிரசங்கம் பண்ணுறாரு பவுல். அவன் நீதியை குறித்தும் இச்சையை குறித்தும் பேசுகிறாரு. அவன் பேசாத பேசாத, கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னையும் கிறிஸ்தவனை மாற்றிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா அழைப்பு அப்படிப்பட்டது, தரிசனம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அழைப்பையும் தரிசனத்தையும் பிரிக்க முடியாது. உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும்படியும் நீ என்ன பண்ணு? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் கொடி கம்பம் எடுத்துன்னு போகிறோம். நல்ல சபைக்கு ஞானசானத்துக்கு ஒருத்தரை பார்க்குற கொடி எடுத்துன்னு போகிறாரு. அல்லேலூயா. நீ ஏசப்பாக்கு தான் கொடி பிடிக்கணும். ஏசப்பாக்கு தான் நீ வாழ்க சொல்லணும். இந்த இதில் பாருங்களேன், நிறைய பேர் ஞானசானத்துக்கு டீமில் போவோம். அல்லேலூயா. சின்ன முக்காடிட்டு போவோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏசப்பாக்கு தான் உன்னுடைய கை ஓங்கி இருக்கணும். ஏசு ராஜாவுக்கு தான் கை ஓங்கி இருக்கணும். சிலுவை கொடி தான் உனக்கு ஜெய கொடி. இந்த ராஜ்யம் எல்லாம் கொஞ்ச நாள், கொஞ்ச வருஷம். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது காரியத்தை சொல்லி முடிச்சிட. மணி 10:10 தான் ஆகுது. அல்லேலூயா. உண்மையாக 10:10 ஆகுது. இப்போ பார்த்தா 10:30 ஆகுது. அல்லேலூயா. சரி, சீக்கிரம் நான் முடிச்சு நான் பந்திக்கு உங்களை நடத்துகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கவனிங்கள், இங்கே இயேசு சொன்னார் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து. நல்ல பங்கு என்ன பங்குனா, அவர் பாதத்தில் ஒரு பங்கு. அல்லேலூயா. அவர் பாதத்தில் இருக்கிறீங்களா? அவர் பாதம் இந்த வாரம் முழுவதும் உட்காடுறீங்களா? எப்படி உட்காருங்க? கேலண்டருக்கு முன்னாடி சோத்திரம், ஏசப்பா ஏசப்பா, வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், எல்லா சம்பளமும் கரெக்டாக வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. அது அப்போ தான் பங்கு. அல்லேலூயா. ஏசு பேதரை பார்த்துட்டு 1 மணி நேரமாவது. சில பேர் குருவி ஜபம், கோழி ஜபம், ஆமென் பண்ணுறீங்களா இல்லையா? போயிட்டு அதே எதனா ஒரு மூலையில் போயிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. இந்த ஜபத்தையும் கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில பேர் உக்காந்துனே தூங்கிட்டு 1 hour ஜபமா. எப்படி 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 இப்படி இப்படி முதல்ல இப்படி, அப்புறம் இப்படி அப்படியே இப்படியே இப்படி. அல்லேலூயா. இந்த அலங்கோலத்தை கேட்டு உன்னை நடத்துகிறாரு. அப்புறம் கேட்குறது, இத்தனை மணி ஜோம் பண்ண ஆண்டவர், என்ன ஆண்டவர் லேட் ஆயிடுச்சு ரேஷன் கார்டில். அல்லேலூயா. நான் ஜோம் பண்ணிட்டு தானே வந்து சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல பங்கு என்பது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வசனத்தை நீ கேட்கும் போதே உனக்கு ஒரு பங்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் உனக்கு தரக்கூடாத எத்தனையோ பங்கை ஆண்டவர் லாபானிடத்திலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுக்க போகிறார். அதிகாரிடத்திலிருந்து பிடுங்கி கொடுக்க போகிறார். மனுஷனிடத்திலிருந்து எடுத்து கொடுக்க போகிறார். உறவுகள் மத்தியிலே கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு பங்கை கொடுக்க போகிறார். சுவாசிக்கிறீங்களா? அதுதான் நல்ல பங்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். ஆனால் வாசிங்க நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். கவனிங்க, அவர் இயேசு இருந்த இடத்துக்கு மரியாள் வந்த உடனே அவன் என்ன செஞ்சா? அவர் பாதத்தில் விழுந்து. அல்லேலூயா. கவனிங்க, இயேசு வந்த இடத்துல மகதலேனா மரியாள் வந்தாள். ஆனால் இங்கே மரியாள் என்ன சொன்னா? வந்த உடனே பாதத்தில் வந்துடுறா. ஏன்னா அந்த பாதத்தில் செத்து 4 நாளாக இருந்தாலும் அந்த பாதத்தில் இருந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அவர் மாத்தால் சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு வந்துட்டாரு.
ஆனால் மரியாள் சொன்ன இடத்தை விட்டு ஆண்டவர் நகர முடியல. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். 33 வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். கவனிங்க, வேத ஆவியில கலங்கி அவர் என்ன பண்ணாராம்? 35 வசனம் கண்ணீர் விட்டார். ஏசப்பாவே கண்ணீர் விட அளவுக்கு அந்த பாதத்தை பிடிச்சிக்கினா. இன்னைக்கு ஆண்டவரை பாதத்தை பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் இறங்கி வந்துடணும். இன்னைக்கு சரியா பாதத்தை பிடிக்கிறது இல்லை. அதனால தான் உனக்கு வர வேண்டிய பங்கு வருது இல்லை. அல்லேலூயா. அந்த பாதத்தை பிடிச்சிட்டின்னா ஒரு பாவியான ஸ்திரீ லூக்கா 7:38 அங்கே பாருங்க, சீமோனன்கிற அழைக்கிறான். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? பாதத்தை பிடிச்சவன என்ன பண்ணுறா? கண்ணீரில் அப்படியே நினைக்கிறா பார். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய உள்ள எப்படி நினைஞ்சிருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஏசப்பா பாதத்தை கண்ணீரினால் நினைத்து தலை மயிரினால் துடைத்தாள். அல்லேலூயா. ஏசு கேட்கிறார், சீமோனே உன் வீட்டுக்கு வரும்போது நீ என்ன கொடுக்கல? எனக்கு என்ன கொடுக்கணும்? காலுக்கு தண்ணி கொடுக்கணும். இவ கண்களினாலே கண்ணீரினால் என்னை நினைத்து தலை மயிரினாலே துடைத்து நீ என்னை முத்தம் செய்யணும்பா. இவ வந்த ஓயாமல் பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருந்தாள். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது என்ன பண்ணணும்? சில பேர் ஆண்டவருடைய பாதத்தில் மரியாதை போல மகதலேனா மரியாள் மாரி இருக்குது. வாசிங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அல்லேலூயா. இங்க மார்த்தாள் சொல்றா, பாதத்தை சரியா பிடிக்கல, உமக்கு கவலை இல்லையா? நானும் சொல்றேன், கிச்சன் போறது தப்புன்னு சொல்ல. ஆனா கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய பாதத்தை பிடிச்சியா? சொல்றா, பற்பல வேலை செய்கிறது வருத்தம். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஏன் வருத்தம்னா, ஆண்டவரை தேடாம நீ செய்யற வேலையெல்லாம் உனக்கு வருத்தம் தான் உண்டாக்கும். அல்லேலூயா. நீ எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சாலும் நீ சிந்தின வேர்வைக்கு எவனை என்ன பண்ண மாட்டான்? கூட்டி கொடுக்க மாட்டான். ஆனால் ஆண்டோடைய பாதத்தை பிடித்து நீ செய்கிற வேலையில் கர்த்தர் அங்கே ஒரு தயவை உண்டாக்குவான். அல்லேலூயா. சொல்ற, உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. சரி, நீங்கள் கேட்கலாம், மகதலேனா கர்த்தருக்கு தெரிவிக்கிறாளே, கரெக்டாக தெரிவிச்சாளா? வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபத்திலே கர்த்தருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான தேவ ஜனமே, எப்படி தெரியப்படுத்தணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி தெரியப்படுத்தணும். ஆண்டவரை பார்த்து உமக்கு கண்ணு இல்லையா, உமக்கு காது இல்லையா சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், உனக்கு பங்கு கொடுப்பாரு. ஆண்டவருக்கு எப்படி தெரியப்படுத்தணும்? ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீ தீமை செய்யாத தெய்வம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம். ஆண்டவரே எனக்கு வந்த நெருக்கத்தைய ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவள் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தல. நம்ம எதை தெரிய புலம்பல தான் தெரியப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் வந்து உங்கள் பெருமூச்சை விடாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்று மோசே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:25 சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. கவனிங்கள், இங்கே தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப மரியாள் எதை தெரிந்து கொண்டால்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆனா இங்கே மோசே குறித்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இப்ப மோசே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியவனா மாறிட்டான். அல்லேலூயா. பெரியவனா ஆயிட்டானா இல்லையா? நீங்க பெரியவனா மாறிட்டீங்களா? பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியவர்களாக மாறிட்டீங்களா? மாறிட்டீங்களா? அல்லேலூயா. இங்கே சொல்ல இருக்குது வசனம், கவனிங்க. அவன் பாருடைய குமாரன் என்னப்படுவது பெரியவன் ஆனபோது கொலைகாரனா மாறினான்.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் அவன் வாசிங்க 24 வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஆண்டவர் தேவ பிள்ளைய உலக பிரகமான பெரியவனான போது அவன் கொலகாரனா மாறினான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பெரியவனான போது அவன் என்ன செய்யறான் பாருங்க. 27 வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதசரீனமானதை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கவனிங்கள், அவன் விசுவாசத்துல பெரியவன். ராஜாவின் கோபத்தை விட்டு அவன் பயப்படாமல் எகிப்துக்கு போனான். ஏன் தெரியுமா? என்னை அழைத்த தேவன் பெரியவன். எகிப்தை விட்டு மீதியானுக்கு போனா என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவன் வெறுமையாய் போனான். கர்த்தர் திரள் கூட்டமான ஜனத்தை நடத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுத்தார். 28 வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே முதல் பிரேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆதரித்தான். கவனிங்க, இங்கே சங்கார தூதன் வருகிறான். அங்க வரும்போதே கர்த்தர் சொல்லிட்டார், முதல் பிள்ளைகள் இறக்கப்படுவார்கள். ஆனா அவங்க ஒரு பஸ்காவை ஆசரிக்க நியமிக்கிற தெரியுமா? அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் பூசுங்கள். அங்க ஆசரிப்பு உண்டாக்கினான். அவன் அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தை முதல் தரம் நிலைக்கால்கள் பூசும்போது அந்த சங்கார தூதன் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள நுழையல. அவன் சொன்ன வார்த்தையின்படி வாதை ஒரு குடும்பத்துக்குள்ள வரல. அவன் விசுவாசத்துல பெரியவனாய் மாறினான். அடுத்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து கவனிங்கள், விசுவாசத்தினாலே வனாந்திரத்தில் போகும்போது வழி தெரியாம நின்ற போது அந்த செங்கல் ரெண்டாய் பிளக்கக்கூடிய காரியத்தை அவன் வார்த்தை மூலம் கர்த்தர் அதை பிளந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த செங்கடலை ரெண்டாய் பிளந்து தரை வழியாய் போனார்கள். ஆனால் எகிப்தின் ரதங்கள் துணிந்து போனார்கள், அதில் அமிழ்ந்து போனார்கள். அவன் விசுவாசம் பார்த்தீங்கன்னா, சாதாரண சர்பத்தை பார்த்து ஓடின மோசே கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். காரணம் என்ன? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். அவன் விசுவாசத்தில் பெரியவனாய் மாறினான். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா.